கடந்த இரு மக்களவை தேர்தலை போல் அல்லாமல் பிரதமர் மோடியின் பிரச்சாரத்திற்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருப்பது வாக்காளர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக மிகப்பெரிய ஆதாயம் அடைந்திருப்பது உச்சநீதிமன்ற உத்தரவால் வெளியான நிலையில் ஏப்ரல் 15ஆம் தேதி ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மோடி, தேர்தலில் கருப்பு பண புழக்கத்தை தடுக்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு கொண்டுவரப்பட்டதுதான் தேர்தல் பத்திர திட்டம் என்று கூறினார். கேரள மாநிலம் வயநாட்டில் இதற்கு பதிலடி கொடுத்து பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரங்கள் வழங்கியவர்களுக்கு அரசின் முக்கிய ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மிரட்டி பணம் பறிக்கும் இந்த ஊழலுக்கு மூளையாக செயல்பட்டவர் மோடி என்றும் குற்றம் சாட்டினார். उसी के एकदम बाद उनको या तो कॉन्ट्रैक्ट मिला है या फिर जो CBI का उन पे इंक्वायरी हो रही थी वो हटाई गई है. तो ये प्रधानमंत्री पकड़े गए हैं, इसीलिए ये ANI को इंटरव्यू दे रहे हैं. मैं बता रहा हूँ, सुनो, ये पकड़े गए हैं. ये दुनिया का सबसे बड़ा एक्सटॉर्शन स्कीम है और इसके मास्टरमाइंड नरेंद्र मोदी जी हैं. தேர்தல் பத்திரத்தை நியாயப்படுத்த பிரதமர் எவ்வளவுதான் முயன்றாலும் ஊழலின் சாம்பியன் மோடிதான் என தேசத்திற்கே தெரியும் என ராகுல் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் பாஜக 400 இடங்களை கைப்பற்றும் என பிரதமர் பேசி வந்த நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அகிலேஷ் யாதவுடன் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி வலுப்பெற்று வருவதால் 150 இடங்கள் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் என்று கூறினார். தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த 8ஆம் தேதி பேசிய மோடி, மக்களவைத் தேர்தலுக்காக லாரியாக பணத்தை பெற்றுக்கொண்டு அம்பானி அதானி மீதான விமர்சனத்தை ராகுல் காந்தி நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடி கொடுத்து எக்ஸ் தளத்தில் கடந்த 9ஆம் தேதி ராகுல் காந்தி விடுத்த பதிவில், லாரிகளில் பணம் பெற்றதாக கூறுவது சொந்த அனுபவமா என கேள்வி எழுப்பினார். பணம் வழங்கியிருந்தால் CBI மற்றும் அமலாக்கத்துறையை அனுப்பி அவர்களிடம் விசாரியுங்கள் என்றும் ராகுல் காந்தி கூறினார். नमस्कार मोदी जी, थोड़ा सा घबरा गए क्या? नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो, पहली बार आपने पब्लिक में अदानी अंबानी बोला. और आपको ये भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं. क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या? एक काम कीजिए, CBI ED को इनके पास भेजिए ना, पूरी जानकारी करिए, इंक्वायरी कराइए, जल्दी से जल्दी कराइए, घबराइए मत मोदी. பொது விவாதம் நடத்த வருமாறு மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் விடுத்திருந்த அழைப்பை 100% ஏற்றுக்கொள்வதாக லக்னோவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கடந்த 10ஆம் தேதி அறிவித்த ராகுல் காந்தி, இந்த விவாதத்திற்கு மோடி வருவாரா என கேள்வி எழுப்பினார். मैं 100% किसी से भी डिबेट करने को तैयार हूं प्रधानमंत्री से, मगर मैं प्रधानमंत्री को जानता हूं, प्रधानमंत्री मुझसे डिबेट नहीं करेंगे. உயிரியல் ரீதியாக தாம் பிறக்கவில்லை, பரமாத்மா தான் தன்னை அனுப்பி வைத்ததாக கூறிய மோடியை கடுமையாக விமர்சித்த ராகுல் காந்தி, அம்பானி அதானிகளுக்கு உதவி செய்யவே அவரை பரமாத்மா அனுப்பி வைத்ததாகவும் ஏழைகளுக்காக உதவி செய்ய அல்ல என்றும் கூறினார். परमात्मा ने भेजा और कोविड के समय कहते हैं लाशों के ढेर पड़ी हैं अस्पतालों के सामने, अंदर नहीं सामने लेटकर आखिरी सांस तोड़ रहे हैं. और प्रधानमंत्री आते हैं, कहते हैं भाई और बहनों, नहीं प्रधानमंत्री नहीं, जिनको परमात्मा ने भेजा है वो आके कहते हैं भाई और बहनों मोबाइल फोन की लाइट जला दो. மக்களவை தேர்தலுக்கு பிறகு அமலாக்கத்துறை விசாரணையில் இருந்து தப்பிக்கவே பரமாத்மாவை மோடி துணைக்கு அழைப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். मुझे परमात्मा ने ऊपर से भेजा है, मैं बायोलॉजिकल नहीं हूं, मैं परमात्मा का मैसेंजर हूं, उनका काम करने आया हूं. ये उन्होंने पता है क्यों कहानी निकाली है, ये परमात्मा वाली, क्योंकि चुनाव के बाद जब वही ED के लोग नरेंद्र मोदी से अदानी जी के बारे में पूछेंगे तो नरेंद्र मोदी कहेंगे मैं नहीं जानता, परमात्मा ने कहा था. காந்தி திரைப்படத்தை பார்க்கும் வரை மகாத்மா காந்தியை உலகில் யாருக்கும் தெரியவில்லை என்று பேட்டியளித்த மோடிக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவருக்கே மகாத்மா காந்தியை பற்றி தெரிய காந்தி திரைப்படத்தை பார்க்க வேண்டியிருப்பதாக விமர்சித்தார். கடந்த 28ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் டியோரியா மாவட்டத்தில் வாக்கு சேகரித்த ராகுல் காந்தி, வரும் 4ஆம் தேதி மோடிக்கும் பாஜகவுக்கும் குட்பை சொல்லி வழி அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாகவும் இது ராகுல் கேரண்டி என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.